நான் ஸ்கூலுக்கு போகும்போது 2வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க அக்கா கையும், அண்ணன் கையும் புடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படி போம்போது அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, அ "பாப்பாவ பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாப்பான்னுவாங்க." கையில ஒரு 50 காசு குடுப்பாங்க. அந்த 50 காச வாங்கிட்டு வந்து அண்ணன் என்ன பண்ணுவான், சாக்லேட்ட வாங்கிட்டு, அ எனக்கு கொஞ்சம், எங்க அக்காவுக்கு கொஞ்சம் குடுத்துட்டு, அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாது. ஆனா நாங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுவான். அதே மாரி நடந்து போகும்போதும், "அண்ணா தும்பி இருக்கு பாருண்ணான்னா" உடனே போய் அந்த தும்பிய புடிச்சிட்டு வந்து குடுப்பான். "அண்ணா அண்ணா பட்டாம்பூச்சின்னா" உடனே பட்டாம்பூச்சி புடிச்சிட்டு வந்து குடுப்பான். "அண்ணா நெல்லிக்கா பாருண்ணா" உடனே நெல்லிக்காவ எப்படியாவது அவனும் குட்டி பையனா தான் இருப்பான். அத ஒரு கல் எடுத்து அடிச்சு, அந்த நெல்லிக்காவ பொறுக்கி, தங்கச்சி கையிலயும், அக்கா கையிலயும் குடுத்த பிறகு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அவனுக்கு. அதே மாரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே, அம்மாகிட்ட எல்லா கதையும் சொல்லுவான். "அம்மா இவ இப்படி பண்ணாம்மா, இங்க ரோட்ல போம்போது இத கேட்குறாம்மா, அத கேட்குறாம்மா, நான் இத எடுத்து குடுத்தேம்மான்னு" சொல்லி சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நைட்டு படுக்கிறதுக்கு பாயும் இருக்காது, வீடும் குட்டி வீடா இருக்கும், சின்ன வீடா இருக்கும், இடமே இருக்காது. எல்லாரும் நெருக்கி ஒரே பாயிலே படுத்துக்கிட்டு, ஸ்கூல்ல நடந்தது, ரோட்ல நடந்தது, இவங்க இத சொன்னாங்க, அதெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு, ஜாலியா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குவோம். அம்மா தான் திட்டுவாங்க. "என்ன பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் படுத்து தூங்குங்க. காலையில எழுந்து வேலை இருக்கு, ஸ்கூலுக்கு போணும்னு" சொல்லுவாங்க. அப்படி ஜாலியா தூங்குன காலங்களும் உண்டு. மீதி கதைய நாளைக்கு